அங்க ஒரு கொட்டைகளுக்கு பக்கத்தில் சுடப்பட்டது, கொல்லப்பட்டவர்களுக்கு ஒரு நீதி கிடையாது. இது ஒரு தேர்தலை மையப்படுத்திய ஒரு அரசியல் விவகாரங்களாக இந்த என்பிபி அரசாங்கம் முன்னெடுக்கின்றது. இது மிகப்பெரிய ஒரு அரசியல் ஒரு முன்னகர்வாக பார்க்கப்படுகிறது. அது பின்னாளில் சிங்கள மக்களால், தமிழ் மக்களால் இக்கட்சி மிக மோசமான தயாரிக்கப்படும். ஏனென்றால் இவர்களுக்கு இதய சுத்தியோட உள்ள ஒரு பயணங்கள் அல்ல, முழுக்க 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 ஆட்சியில் தங்களை தக்க வைப்பதற்கான நகர்வாகவும் மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு நகர்வாகவும் இது பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் வெளிநாடுகளிலிருந்து வெளியில் இருக்கின்ற பொழுது ஆட்சிக்கு வரக்கு முதல் இன்டர்நேஷனல் மானிட்டரிங் ஃபண்டையும் வேர்ல்ட் பேங்கையும் அதே நேரத்தில் வெளிநாட்டு ஒப்பந்தங்களை மிகப்பெரிய அளவில் விமர்சித்தவர்கள் இன்று இதே கட்சி அந்த வெளிநாட்டு ஒப்பந்தங்களையும் வெளிநாட்டு வங்கிகளுடைய IMF இன்டர்நேஷனல் மானிட்டரிங் ஃபண்ட் அவையின் நிதியையும் பெறுவதற்காக முன்னின்று நகர்வதையும் அதற்கான அக்ரிமெண்டில் முன்னின்று சைன் வைப்பதையும் வெளிநாட்டு ஒப்பந்தங்களை நிராகரிப்போம் என்று போலியாக சொல்லி உள்ளார்ந்த ரீதி அதை ஏற்றுக்கொள்வதையும் நாங்கள் தெளிவாக பார்க்கலாம். இது நீண்ட காலத்துக்கு நீடிக்காது, மிக போலியான ஒரு அரசாக இது பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தான் இந்த பட்டளந்த வதை முகாம் இது ஒரு தேர்தல் தேர்தல் மைய வதை முகாமாக முன்னகர்த்தப்படுகிறது. இதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கப் போவதில்லை.